வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நடந்த தாவைக்காவோட செயல்வீரர் கூட்டத்தில் விஜயனுடைய பேச்சு ஒரு 10 நிமிட பேச்சா இருக்கும். அந்த பேச்சு நாகரிகமாக திட்டணும் அப்படின்னு நினைக்கிறவனை கூட ரொம்ப கடுமையாக மிக மோசமாக திட்ட வச்சிடும். மிக மோசமான விமர்சனத்தை முன்வைக்க அந்த அளவுக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற மனக்கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு பொய்களை மட்டுமே அவன் மேடையில் பேசுகிறான். அவதூறுகளை அள்ளி கொட்டுறான். பேச்சினுடைய ஆரம்பம் எடுத்த எடுப்புலேயே யாரும் அவர்களே இவர்களே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த விதமான மேடை நாகரிகமும் இல்லாமல் எடுத்த எடுப்புலேயே திமுகவை திட்ட ஆரம்பிச்சிட்டான், தீய சக்தின்னு ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் அது மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு, நம்ம தீய சக்தின்னு சொன்னது அப்படின்ட்டு அதையே பிடிச்சிக்கிட்டான். இவர்கள் இந்த கூட்டத்தில் பேசின அத்தனை பேரும் விஜய் உள்பட அவங்களுக்கு என்னன்னா ஊரே நம்ம பற்றி தான் பேசுது, எல்லோரும் தன்னை பற்றியே பேசுகிறார்கள். அந்த நாஞ்சில் சம்பத் என்ற வீணா போன பேசினாப்புல எங்கள் தலைவர் விஜய் உலகத்திலேயே எங்கள் தலைவர் விஜய் பேசாமல் அமைதியாக இருக்கிறார், எதற்கும் அவர் பேசுவதில்லை, ஆனால் இந்த ஊரே இந்த உலகமே அவரை பற்றித்தான் பேசுகிறது. அவனை என்னன்னு பேசுது? பெரிய இந்திரன் சந்திரன் அவனை மாதிரி செயல்வீரர் கிடையாது, அவனை மாதிரி தைரியசாலி கிடையாது, அவனை மாதிரி அரசியல் தலைவனே கிடையாது. அப்படியே பேசுறாங்க, காரி துப்புறாங்க. லிட்ரலி தே ஆர் ஸ்பிட்டிங் ஆன் விஜய். என்னன்னு சொல்றாங்க? விஜய மாதிரி தொடரடிங்க அவனும் கிடையாது. விஜய் போய் அமித்ஷா காலில் விழுந்துட்டான், 41 பேர் செத்தாங்க, நிக்க தைரியம் இல்லை, அங்க போய் ஜனங்களை பேஸ் பண்ண திராணி இல்லாம அங்கிருந்து ஓடி வந்துட்டான். அதுக்காக சிபிஐ என்கொயரி நடக்குது, அங்க அவர்களிடம் போய் கெஞ்சி கதறான். பொங்கலுக்கு லீவ் வேணும்னு கதறி லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரான். இப்போ பேசுகிற 100 பேர் பேசுகிறாங்க யூடியூப்லன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சேனல்களில் யூடியூப்ல 100 பேர் பேசுகிறாங்க. இந்த 100 பேரில் எத்தனை பேர் விஜயை பாராட்டி பேசுகிறாங்க, விஜய் ஒரு பெரிய தைரியசாலி, விஜய் மாதிரி ஒரு தலைவரே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் பேசுகிறாங்க? ஹார்ட்லி 1 or 2 இல்லையா? ஒருத்தர் 2 பேர், அது கூட அவங்களுடைய பேரோல்ல இருக்கிறவங்க, ரூட்லேயோ அல்லது வாய்ஸ் ஆஃப் காமன்லேயோ சம்பளம் வாங்குறவங்க. அவங்க வேணா விஜய் நல்லவன் வல்லவன் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அல்லது விஜய் அந்த தேர்தலில் தலைகளை மாத்திருவான், நட்டமா நிமித்திடுவான் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லலாம். ஆனால் அரசியல் புரிந்தவர்கள், இந்த தமிழ்நாட்டினுடைய மனநிலை அறிந்தவர்கள், இந்த தமிழ்நாட்டின் வாக்காளர்களை புரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க? இந்த தேர்தலோட அவன் பிச்சை எடுக்க தான் போனோம், திரும்ப சினிமாவுக்கு தான் போனோம், இந்த தேர்தலில் அவனுக்கு வெல்றடி மரணடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஊரே விஜயை பத்தி பேசுறது. அதை விஜயன் நம்புறது தான் ரொம்ப ரொம்ப காமெடி. திரும்ப 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 உச்ச நடிகன். யாரா சொன்னது நீ உச்ச நடிகன்? 2-4 இத்து போன நாதாரிங்க உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கின கூலி பயிலுங்க, உங்ககிட்ட கோல்டு காயின் வாங்கின ஒரு பிச்சைக்கார கும்பல், அவனுக்கு சொல்லிட்டா நீ உச்ச நடிகனா? நீ உச்ச நடிகன் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீ வாங்குற சம்பளம். உன் சம்பளம் என்ன? நீ போடுற எலும்பு துண்டை கவிக்கிட்டு போற ஜிம்மிகள் அதுங்க குறைக்குது, அதை வச்சு சொல்றேன் நீ உச்சன்ட்டு. அவனுக்கு தான் பர்பஸா கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக உன் சம்பளம் 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதை நீயும் நம்புறது தான் காமெடி. இதுல நீ சொல்ற போய் நீயே நம்ப ஆரம்பிச்சிடுற. நீ கனவு காண்றத உண்மை நம்புற. உண்மையில யார் உச்சத்துல இருக்கிறது, யார் ஆசையாவடி அதிக சம்பளம் வாங்குறது? இது உலக மக்களுக்கே தெரியும். 280 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறவங்க, உண்மையா சம்பளம் வாங்குறவங்க தமிழ் சினிமாவில் இருக்காங்க. நீ இல்லை. உன் சம்பளம் என்ன? கடைசி படத்துக்கு 80 கோடி தான். நீ உச்ச நடிகன் கிடையாது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் உச்ச நடிகன் நீ சொல்லிக்கிற. எல்லோருமே இவன் ரஜினிக்கு எதிராகத்தான் பிளான் பண்ணி வேலை பார்க்கறான். எப்ப இருந்து? கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு மேல ரஜினிகாந்த் என்கிற உச்ச நடிகருக்கு எதிராக இவன் வேலை பார்க்கறான் அப்படிங்கிறத அந்த சதியை பலரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவன் பாபா பட தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்லி பார்ட்டி வச்சு கொண்டாடினவன் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பல பத்திரிகையாளர்கள், இப்ப நான் கூட அதையெல்லாம் பெருசா அதை நம்பல. அப்படியெல்லாம் இருக்காது. ஏன்னா இந்த கம்நாட்டி கடைசி போக்கிரி படம் வரைக்கும் நான் ரஜினி ஸ்டைல பார்த்தா நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கம்நாட்டி தானே. அதனால அதை அப்படி செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் உண்மையில மனநிலை என்னவா இருக்கு? நான் தான் உச்சம், எனக்கு நிகர யாரும் இல்லை. இந்த தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவில் உச்ச நடிகர்னா அது நான் தான். ஏன்னா உச்ச நடிகர் அப்படிங்கிற பேர் யாருக்கு இருக்கு?
ரஜினிகாந்த் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான். அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை திருட்டுத்தனமா வந்து அடைவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணா, பத்திரிகையை வச்சு அதாவது சர்வேன்ற பேர்ல வந்து பொய்யா ஒரு சர்வே எடுத்து என்னென்னவோ பண்ணி பார்த்து அதை நடக்கல, ஜனங்க காரி துப்பிட்டாங்க. சக நடிகர்களே அதை ஒத்துக்கல. சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் தான்டா, நீ எல்லாம் வந்து அதை சொல்லக்கூடாது, நீ அப்படி ஆசைப்படவே கூடாது, உனக்கு என்ன பட்டமோ அதை நீ ரெடி பண்ணிக்க போ, வேற யாருக்கிட்டே சொல்லி அதை வச்சுக்க, இந்த பட்டத்துக்கெல்லாம் வந்து நீ ஆசைப்படக்கூடாதுன்ட்டா. ஏன்னா தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டா முதல் நிலை நடிகர், முதல்ல நம்பர் 1ன்னு அர்த்தம். இவன் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அடைய முயன்று தோத்து போன கம்யூனிட்டிவன். இப்போ தன்னைத்தானே ஒவ்வொரு மாநிலம் எனக்கு தெரிஞ்சு வந்து இது 5வது மேடை. அவன் தன்னைத்தானே சூப்பர் ஸ்டார், தன்னைத்தானே உச்ச நடிகன் தன்னைத்தானே சொல்லிக்கிறது வந்து இது 5வது மேடை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு வந்து மனதளவில் இவ ரஜினிக்கு எதிரான ஒரு ஒரு நிலையில வந்து ஒரு யோசனையில் இருந்திருக்கான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால ரொம்ப இழிவான ஒரு மனநிலை கொண்ட ஒரு இழிவான ஒரு பிறவிதான் அந்த விஜய் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வந்து நிரூபிக்கிறான். இன்றைய பேச்சு முழுக்க அவன் என்னமோ நீங்க அந்த முழு பேச்சையும் வந்து நீங்க இன்னொரு வாட்டி கூட கேட்கறதுனா கேட்டுக்காங்க. எனக்கு திரும்ப அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்க கூட பிடிக்கல. இவன் வந்து தமிழ்நாட்டு மக்கள்ல தமிழ்நாட்டு அனைத்து வீடுகளிலும் ஒரு நபரா வந்து இருக்கிறதா இவன் தன்னைத்தானே வந்து கிளைம் பண்ணிக்கிறான். அப்போ இந்த தமிழ்நாட்டுக்காக இவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க. இந்த தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அத்தனை பேரும் மரியாதையோட பார்க்குறாங்க நம்ம நாட்டை. அல்லது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து அந்த அளவுக்கு அன்போடும் மரியாதையோடும் பார்க்குறாங்கன்னா அவங்க அவ்வளோ தூரத்துக்கு வேலைகள் செய்திருக்காங்க. இவன் நேற்று பெஞ்ச முளையில இன்னும் சரியாக கூட முளைக்காத ஒரு காலாயவன். தன்னிடம் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களோ அல்லது எந்த விதமான யோசனைகளும் இல்லாத ஒரு தற்குறி. ஆனால் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க அரசியல் இந்த தலைவர்கள்லாம். அவர்களை எல்லாம் வந்து இவன் ஊழல்வாதின்றான். இவன் தான் வந்து அந்த ஊழல் பணத்தையே தொட மாட்டானா, ஒரு பைசா கூட தொட மாட்டான். எனக்கு அதுக்கு அவசியம் இருக்கா? இவ்வளோ பேசுறிய எல்லாரும் என்ன கேட்குறாங்க? செயல் வீரர் கூட்டம் போட்டல, அவ்வளோ பெரிய நட்சத்திர விடுதலை போட்டிய, அதுக்கான செலவு எவ்வளோ கண்ணா? இந்த பணம் எங்கேருந்து வந்தது உனக்கு? நீ இவ்வளோ தூரம் அரசியல் நடத்த, கட்சி தொடங்கி அரசியல் நடத்துகிற, ஊரா பயணம் போகிற, உன் ஆளுங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்குற, இதுக்கெல்லாம் உனக்கு ஏது காசு அப்படின்னு நீ கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து பல முக்கியமான விமர்சகர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேள்விகளுக்கே இன்னும் வந்து உங்கள்கிட்ட பதில் இல்லை. இப்போ வரைக்கும் உனக்கு காசு எங்கிருந்து வருது அப்படின்னு நீ ஒரே ஒரு பதில் கூட வந்து இது வரைக்கும் உன்னை சார்ந்தவர்கள் நீயும் சொல்லலை, உன்னை சேர்ந்த யாரும் சொல்லலை. நீ என்ன பெரிய தூய்மையான சக்தி? நீ தான்டா நம்பர் 1 ஊழல்வாதி. இப்ப இருக்கிற இந்த அரசியல் தலைவர்கள் இருக்காங்களே, இப்போ எடப்பாடி பழனிசாமி அல்லது முதல்வர் மு.க. ஸ்டாலின், இன்னும் இருக்கிற அத்தனை அரசியல் தலைவர்களையுமே வந்து நான் ஏத்துக்கிறேன். அவர்களுடைய நிலைப்பாடுகளை கூட நான் என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உன்ன மாதிரி ஒரு திருட்டு பயலை வந்து கண்டிப்பாக அரசியலில் ஜெயிக்க விடக்கூடாது. நீ தான் நம்பர் 1 ஊழல்வாதி. இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் நிலை ஊழல்வாதி யாருன்னா அது விஜய் தான். உன் படத்து டிக்கெட் ரேட் என்ன? உன் படத்தை வந்து எப்படி விற்கிற? உன் படத்துக்காக வந்து என்னென்ன ஊழல் நடந்துகிட்டு இருக்கு? நீ எப்படி கருப்பு பணம் வாங்குற? இப்போ வரைக்கும் வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கு உன் மேல. இன்னைக்கு கூட இந்த வாரம் வந்து நீ அந்த கருப்பு பணம், நீ வாங்கின கருப்பு பணத்துக்கு வருமான வரித்துறைக்கு அபராதம் செலுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நீ வந்து அப்பீலுக்கு போற, அதுக்கே நான் கட்ட மாட்டேன்ட்டு. ஆனா கட்டி தான் அவனை போய் கட்டுறா அப்படின்றாங்க. 1.5 கோடி ரூபாய் அபராதம் செலுத்துகிற இடத்துல இருக்கிற ஊழல்வாதி யாரு? நீதான். கருப்பு பணத்தை பதுக்கிறவன். உன் கட்சியில் இருக்கிற யாராவது யோக்கியமானவனா? செங்கோட்டை யோக்கியமானவனா? செங்கோட்டை மேல இல்லாத ஊழல் புகாரா? அல்லது வேற இந்த இன்னொரு பல கட்சி தாவி வந்தானா, அவன் மேல இல்லாத குற்றச்சாட்டா? இந்த வலது கிட்டவன் இருக்கான, அவன் மேல எப்படிப்பட்ட புகார்கள் இருக்கு அப்படின்னு யோசிப்பாரு. கருப்பு பணம், எவ்வளவு கருப்பு பணம் பதுக்குறாங்க, அவங்களுக்கு எப்படி வருது பணம், லாட்ரி மூலமாக எப்படி கொள்ளடிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஊருக்கே தெரியும். நீ ஊழல் பத்தி பேசலாமா? உன் கட்சியில் இருக்காங்களே நிர்வாகிகள்ன்ற பேர்ல, அந்த பயலுகள்லாம் வந்து லோக்கல்ல எவ்வளவு தூரத்துக்கு கெட்ட பெயர் சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க, எந்த அளவு சட்டவிரோத தொழில ஈடுபடுறாங்க, கள்ளச்சந்தையில மது விற்கிறவன்,
போதைப் பொருள் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன் எல்லாம் உங்க கட்சியில தான் இருக்கான். நீ வந்து ஊழலை பத்தி பேசுற அல்லது இந்த அரசுக்கு எதிராக பேசுற. நான் அரசுக்கு எதிராக பேசுறதை எதிர்க்கல, ஆனா பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல கதை சொல்றான், குட்டி கதை மயிராண்டி. வேலு நாச்சியாருக்கு உதவி செஞ்சவங்க யார் யாருன்னு சொன்னிய, அதுல திப்பு சுல்தான் படைகளை பத்தி உனக்கு தெரியுமா? அல்லது தெரிஞ்சு நீ சொல்லாம விடுறன்னா என்ன அர்த்தம்? அதை சொல்றதுக்கு உனக்கு தயக்கமா இருக்கு அதானே? நீ வந்து ஆணவ கொலையை பத்தி பேச மாட்ட, திருப்பரங்குன்ற மலையை பத்தி பேச மாட்ட, இந்து முஸ்லிம் மோதலை ஏற்படுத்துகிற பாஜகவை திட்ட மாட்ட, அல்லது இந்த மாதிரி வரலாற்று கதைகளை திருச்சி தப்பா தான் சொல்லுவேன். இன்று விஜய் அந்த செயல் வீரர் கூட்டத்தில் பேசிய அனைத்துமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை. அது எப்படிப்பட்ட ஒரு மோசமான நபர் நமக்கு முன்னாடி தேர்தல் காலத்தில் நிற்கிறான், இவனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நண்பர்களே, இந்த விஜய் மாதிரியான தற்குறிகள், விஜயினுடைய தலைமையை ஏற்று இயங்குகிற அவனுடைய அந்த தொண்டர் தற்குறிகள் இருக்காங்களே, இவர்கள் வந்தால் அவர்களை விரட்டி வெளுத்து அனுப்ப வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை. ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு கொஞ்சமாவது வந்து தமிழ் உணர்வு, கொஞ்சமாவது அரசியல் அறிவு, கொஞ்சமாவது இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும், தமிழ்நாடு நல்ல பாதையில் செல்லணும், இப்போ இருக்கிற நிலை இன்னும் பல மடங்கு உயரணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிற யாருமே வந்து இந்த தற்கொலைகளை வந்து ஆதரிக்க கூடாது, விட்டு வெளுக்கணும். ஓட்டு கேட்டு வருகிற எந்த தற்கொலையுமே வந்து நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வி வந்து அவங்கள திருச்சி ஓட விடணும். அதுதான் இங்க இந்த திராவிட ஆட்சிகள்ல நீங்க எவ்வளவு பலன் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இந்த திராவிட ஆட்சிகளால எனக்கு இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு, நான் இப்படி பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற யாரா எந்த தமிழ்நாட்டு மக்களையாவது காட்டுங்க பார்ப்போம். ஏன்னா இந்த திராவிட ஆட்சிகள் உங்களுக்கு நல்லதை தான் செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு நல்ல படிப்பறிவு மிக்கவர்களை மாற்றிருக்காங்க, உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகளை வந்து சிறப்பாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சிறப்பான கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மிகச்சிறந்த கல்வியில் மிகச்சிறந்த மாநிலமா இந்த தமிழ்நாட்டை மாற்றியிருக்காங்க. எவ்வளவோ சவால்கள் இருந்தாலும் போராடி வந்து தங்களுடைய உரிமையை வந்து மீட்டு எடுத்திருக்காங்க, நிலைநாட்டி இருக்காங்க. அந்த திராவிட கட்சிகளை நீங்க யாரை வேணா சப்போர்ட் பண்ணுங்க, யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி திருட்டு பசங்களை வந்து சேர்க்காதீங்க. இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் செல்லாத ஓட்டுக்கு சமம். அதுவும் இந்த விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் வந்து டெபாசிட் போகணும், அந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்கணும். அதை இந்த மற்ற கட்சிகள் வந்து அதை மனசுல வச்சுக்கணும். எனக்கு அழுத்தம் கொடுத்தா பணிச்சிருவோன்னா, நீ இப்போதான் அமித்ஷா காலில் விழுந்துட்டு வந்த, நீ காலில் விழுந்த கதையை தான் ஊரே பேசுது. ஆனா வீராப்பு சினிமா டைலாகு அது பேசி பேசி பழகி போச்சு இல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து மேடையில் உளருது. எனக்கு அழுத்தம் கொடுத்தா பணிஞ்சு போற மூஞ்சியா இது? இந்த மூஞ்சியை பார்க்கவே சகிக்காது. முதல்ல இது பாடி ஷேம் எடுத்துக்கிட்டா கூட எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆமா, பாடி ஷேம் தான். இந்த மூஞ்சி நெளிஞ்சு போன தகர டப்பா மூஞ்சி பார்க்கறதே வந்து கேவலம் எழுதின பத்திரிகை எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மூஞ்சியை போய் திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி பார்க்கறது? விசில் அடிச்சு காட்டுறான். ஏற்கனவே விசில் அடிச்சு தான் ஊரே நாரி போய் கிடக்குது. 3 நாளா வந்து பல பேர் வந்து தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க. இந்த கிறுக்கு பயிலங்க ஒரு விசிலை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த செயல்படுற கூட்டத்தையே பார்த்தா தெரியும். ஃபுல்லா, அதாவது கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து முடிகிற வரைக்கும் இந்த 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 விசிலடிச்ச குஞ்சிகள் வந்து அந்த விசிலை ஊதிக்கிட்டே இருக்காங்க. போதா குறைக்கு இந்த தலைமை தற்கூறி வேற ஊதி காட்டுது, அதை இப்படித்தான் ஊதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நடப்பது எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. இந்த டெவலப்மெண்ட்ஸ்ன்னு சொல்ற, அதாவது இந்த தாவேகா அப்படிங்கிற கட்சி, அதனுடைய தோற்றம், அந்த கட்சி வந்து ஒவ்வொரு படிநிலையாக வந்து வளர்ற அந்த ஒரு அந்த போக்கு, இது எதுவுமே வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, மிக மிக ஆபத்தானது. நான் இது வந்து என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறத கணிக்க முடியறதால தான் நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். நண்பர்களே, நிச்சயமாக வந்து விஜயும் சரி, விஜயனுடைய கூட நிற்கிற அந்த திருட்டு கும்பலும் சரி,
தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழ்நாட்டு நலனுக்கு மிக மிக ஆபத்தானவர்கள், தேவையற்றவர்கள். நாம் பலமுறை சொல்கிறது தான், இது ஆபத்தான விஷக்குப்பை. நிச்சயமாக அதை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க.